பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யதினா நபியினா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வமா அஜபக யா மூசா இலா ஆகிரி ஆயா காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நசீபு யுசீபுகும் வலவு கான ஷஃபத்தைனி வலவு கான ஜபலைனி அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் ஷம்ஸில் அம்பியாயி குத்துபில் முர்சலீம் தாஜில் உம்மத்தி ஷஃபீல் முதுனிபீன் யௌமல் கியாமத்தி அல்லாஹு யாகாதி பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அகிலத்தை படைத்து அகிலத்தில் உள்ளவர்களுக்காக அனைத்தையும் தடையில்லாமல் தேவைக்கு தக்கவாறு தடையில்லாமல் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியில் வந்துதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் குறிப்பாக ஜும்மாவினுடைய மகத்துவத்தை சிறப்பை மாண்பை அறிந்து தெரிந்து புரிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இறைவா உன்னுடைய அருளை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகிலும் நிரப்பமாக தந்தருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருணத்திலே இறுதி வார்த்தையாக கடைசி வார்த்தையாக எங்களுடைய வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லா முஸ்லிம்களுக்கும் வழங்கிடுவாயாக. இறைவா, நோய் நொடிகளை விட்டும் கஷ்டங்கள் சிரமங்களை விட்டும் எங்கள் அத்தனை பேர்களையும் பாதுகாத்து ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு ராகத்தோடு சலாமத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஆரோக்கியத்தையும் ராகத்தையும் தந்து அருள் புரிவாயாக. அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களே, அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே, இப்போ இந்த உலகம் இருக்கிறதே ஒரு பதட்டமான ஒரு படபடப்பான ஒரு காலத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் பார்க்கின்ற பொழுது அந்த பதட்டங்களும் அவசரங்களும் படபடப்புகளும் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரை பார்க்கிறோம். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கு வரை நான் பார்க்கின்ற பொழுது படபடப்பை பதட்டங்களை எல்லாம் பார்க்கிறோம். அப்படி இருக்குகின்ற பொழுது இந்த பதட்டங்கள் படபடப்புகள் இது மனிதனுக்கு பல இடையூறுகளை பல நோய்களை உண்டாக்குகிறது என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். நாம் பார்க்கிறோம், வாகனத்திலே செல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வாகனத்திலே செல்கின்ற பொழுது கூட படபடப்பு அவசரம் அதிவேகம். அது என்னவாகிறது என்று சொன்னால் அவன் ஓட்டக்கூடியவன் நினைக்கிறான் அதிவேகத்திலே பறந்து கொண்டு இருக்கிறோம் என்று. ஆனால் சில நிமிடங்களிலே பதறி போய்விடுகிறான், சிதறி போய்விடுகிறான். நான் பார்க்கின்ற பொழுது என்ன காரணம் என்று சொன்னால் அந்த அவசரம் படபடப்பு பதட்டம் இந்த ஒரு நிலைக்கு ஆளாகி விடுகிறது. இது நான் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மார்க்கம் உலக விஷயத்துக்கு மட்டும் சொல்லவில்லை, மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்க காரியத்தை கடமைகளை நீங்கள் நிறைவேற்றினாலும் அதிலும் பதட்டப்படக்கூடாது, அதிலும் அவசரப்படக்கூடாது, அதிலும் நிதானத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது என்பதையும் இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். எப்படி என்று நான் பார்க்கின்ற பொழுது, அதாவது இறைவனிடத்தில் பேசக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான். உலகத்திலே நாம் நினைக்கிறோம் பெரிய பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அவரிடத்தில் பேசக்கூடிய பாக்கியமாக இருந்தால் நாம் அதை பாக்கியமாக ஒரு சிறப்பானதாக நாம் எண்ணுகிறோம்.
ஆனால் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய பாக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரண பாக்கியம் அல்ல, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் இறைவன் யாருக்கு வழங்கினான் என்று சொன்னால் 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களில் நான் பார்க்கின்ற பொழுது கலீமுல்லா என்ற பெயருக்கு சொந்தக்காரர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க, அல்லாஹ்ட்ட பேசினாங்க. ஆனாலும் கூட கலீமுல்லா என்று சொன்னால் என்ன, அல்லாஹ்விடத்தில் பேசியவர். அந்த கலீமுல்லா என்று அல்லாஹ்விடத்தில் பேசியவர் என்ற அந்த பட்டதம் யாருக்கு என்று சொன்னால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்குத்தான் சொந்தம். அப்படிப்பட்ட பட்டத்தை பெற்ற கலீமுல்லா என்று பட்டத்தை பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், இறைவா நான் உன்னிடத்தில் பேச வேண்டும், உன்னிடத்தில் உரையாட வேண்டும். எப்படி நினச்சி கேட்டாங்க? சாதாரணமாக பிரதமர் முதல்வர் அப்படின்னு நினச்சி என்ன கேட்குறாங்க, இறைவா நான் உன்னிடத்தில் பேச வேண்டும். அப்போ இறைவனிடத்தில் பேசுவது என்பது நம்ம சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதற்கு நமக்கு ஒரு சக்தி வேண்டும், தாக்கத்து வேண்டும். அப்படிப்பட்ட தாக்கத்து உள்ளவர்கள் நாம் அல்ல. அல்லாஹ் சொல்றானே, குடிக்கல் இன்சான் லைஃபா, மனுஷன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இறைவா உன்னிடத்தில் நான் உரையாட வேண்டும், உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் அப்படி கேட்குறாங்க. ஆனால் அல்லாஹ் சொன்னா, நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, ஆனாலும் கூட நேரடியாக பேச முடியாது, பேசுவதற்கு கூட உங்களுக்கு உடல் ஆற்றல் தாக்கத்து கிடையாது, பல திரைகளுக்கு அப்பால் நீங்கள் பேசலாம் என்று அல்லாஹ் தஆலா வர சொன்னார். அந்த வரலாறுகள் எல்லாம் நான் படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம், மனதில் தேக்கி வைத்திருக்கிறோம். இருந்தாலும் கூட அப்போ அல்லாஹ் தஆலா வர சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் எந்த நேரத்துக்கு வர சொன்னானோ அந்த நேரத்துக்கு முன்கூட்டியே வந்துட்டாங்க, அட்வான்ஸாக வந்துட்டாங்க. பொதுவாக ஜும்மா தொழுகை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்திருக்கிறேன் என்பதற்காக ஜும்மா தொழுகை 11:30 மணிக்கு நாம் தொழுகலாமா? தொழுக கூடுமா? ஃபர்லு தொழுகிறேன் என்பதற்காக நேரம் வருவதற்கு முன்பு நாம் தொழுக முடியுமா? தொழுதா நமக்கு கடமை நீங்குமா? நீங்காது. அப்போ இறைவனும் ஒரு நேரத்தில் வர சொன்னான். அந்த நேரத்திற்கு முன்கூட்டியே என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வந்தாங்க. வந்த உடனே அல்லாஹ் தஆலா சொன்னா, மூசாவே நீங்கள் என்ன முன்கூட்டியே வந்துட்டீங்க, நான் வர சொன்ன நேரத்துக்கு முன்கூட்டியே வந்துட்டீங்களே அப்படிங்கிறப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, என்ன நினைச்சாங்க, அல்லாஹ் இடத்துல பேசுகிற பெரிய பாக்கியம் இல்லையா, முன்கூட்டியே வந்து நம்ம அதிகமாக பேசலாம், அப்படி உரையாடலாம் அப்படின்னு எண்ணத்தில் வந்து அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்ததனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? நீங்கள் முன்கூட்டியே வந்துட்டீங்க. வருகின்ற பொழுது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய கூட்டத்தை, அவங்களுடைய சமுதாயத்தை அழைச்சிட்டே வந்தாங்க. அப்படி அழைச்சிட்டு வரக்கூடிய தருணத்தில் அந்த சமுதாய மக்கள் என்ன செஞ்சா, பின்னாலேயே அப்படி தேக்கி வந்துக்கிட்டே இருந்தாங்க. எது போலன்னு சொன்னால், ஒரு நிக்காக ஒரு கல்யாணம் சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வீட்டுக்காரவங்க யார்கிட்டயாவது சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துருங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுக்காரங்க போகணும்னு சொன்னால் கல்யாணம் முடிஞ்சு போயிடும், கல்யாண டைமை முடிஞ்சு போயிடும். அப்போ அப்படி இருக்கிறப்ப என்ன செஞ்சிருவாங்க, தேவைக்காரவங்க யார்கிட்டயாச்சும் பொறுப்பை கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதே போல நம்ம பார்க்கின்ற போல அப்போ தேவைக்காரவங்க முன்னாடி போயிடுவாங்க காரியத்தை நடத்துறதுக்காக. அப்போ அது போல பார்க்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், கூட்டத்தையெல்லாம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்தாங்க. எல்லா இடத்துல பேச போகிறோம், அந்த கூட்டத்தை அழைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாங்க. அப்படி அழைச்சிட்டு வரக்கூடிய தருணத்தில் கூட்டத்தில் உள்ளவங்க எப்படி நம்ம ஆடை பார்க்குறோமா இல்லை, ஆடு சில நேரத்தை அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும், இப்படியே இருக்கும். இதே போல் மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அப்படி பின்னாடி பேசிக்கிட்டு அப்படியே தேங்கி அப்படி என்ன செஞ்சாங்க, தாமதமாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்களோட வந்தால் நமக்கு சரிப்பட்டு வராது, நாம் அல்லாஹ் இடத்துல பேசுறது நின்று போயிடும், அந்த வாய்ப்பு நமக்கு போயிருமே அப்படின்ட்டு வேகமாக கூட்டத்தை விட்டுட்டு வந்தாங்க. அல்லாஹ் சொன்னா, ஒமா அஜலக யா மூசா, மூசாவே நீங்கள் முன்கூட்டியே வந்ததுனால என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, நீங்கள் அவசரப்பட்டு ஒரு பதட்டப்பட்டு முன்கூட்டியே வந்துட்டீங்க, என்ன ஆச்சு தெரியுங்களா, அதல்லஹுமு சாமிரியோ, நீங்கள் இதனால வரைக்கும் உங்களுடைய சமுதாயத்தை, உங்களுடைய கூட்டத்தை ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தீங்க. அல்லாஹ்வின் பிரகாரம், அதாவது வாழக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருந்தீங்க. அந்த கூட்டத்தை விட்டுட்டு நீங்கள் வந்ததுனால சாமிரி என்பவன் என்ன செஞ்சா, வழிகெடுத்துட்டான், வழிகெடுத்து விட்டான். அந்த கூட்டத்தை விட்டுட்டு அவசரப்பட்டு பதட்டப்பட்டு ஒரு படபடப்போடு அல்லாட்ட பேசணுமே அப்படின்னு வந்தீங்க. வந்ததனுடைய பெரிய விளைவு என்ன, எல்லா மக்களையும் என்ன செஞ்சுட்டான், இந்த இதை செஞ்சு நீ சிலையின் பக்கம் நீ வணங்கு அப்படின்னு வழிகெடுத்து விட்டான். அப்போ மூசாவே, நீங்கள் அவசரப்பட்டதனுடைய விளைவு, பதட்டப்பட்டதனுடைய விளைவு, உங்களுடைய படபடப்பினுடைய விளைவு ஒரு சமுதாயமே வழிகட்டு போயிடுச்சு.
என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன பாடத்தை தருகிறார் அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கு எந்த நேரத்திலும் பதட்டம் இருக்கக்கூடாது, ஒரு படபடப்பு இருக்கக்கூடாது, டென்ஷன் இருக்கக்கூடாது. அது பல நோய்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, மனிதன் அதாவது டென்ஷன் படக்கூடிய, பதட்டப்படக்கூடிய ஒரு உச்சக்கட்டமான ஒரு நிலை இருக்கு. எப்படி நிலைன்னு சொன்னா, நாம அறிந்த செய்தி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க, மக்காவில் இருந்து பெறப்பட்டு வர்றாங்க. வரக்கூடிய தருணத்தில் எதிரிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, மக்காவுடைய பெரும்பெரும் தலைவர்கள், கலிமாவை சொல்லாத தலைவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னா, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா விட்டு போயிட்டாங்க. இந்த பெருமானாரை யாராவது பிடிக்க வேண்டும். அவர்களை உயிரோடு பிடிச்சாலும் சரி, அல்லது மரணிக்க வச்சு அவர்களை எடுத்து கொண்டு வந்தாலும் சரி, அவர்களுடைய மையத்தை கொண்டு வந்தாலும் சரி, யார் கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு 100 ஒட்டகம். அந்த காலத்தில் ஒட்டகங்கிற பெரியதானா, எப்படிங்க 100 ஒட்டகம் பரிசு. அப்போ பெரும் ஆட்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க சொன்னா, எப்படியாவது 100 ஒட்டகத்தை நாம பெற வேண்டும். பெருமானார் அவர்கள் மக்கா விட்டு இன்னும் மதினாவுக்கு போகல, இடப்பட்ட இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னும் சொல்ல போனா மக்காவுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அப்படியே வர்றாங்க. வரக்கூடிய தருணத்தில் பல கூட்டங்கள் வந்தாலும், பலர்கள் வந்தாலும், சிலர்கள் என்ன செஞ்சாங்க, ஹாரை சவுர் என்ற குகைக்கு வர்றாங்க. அந்த ஹாரை சவுர் என்ற குகையில பார்க்கின்ற பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இருக்கிறாங்க. அந்த குகை பாலடைஞ்சு இருக்குது மட்டுமல்ல, அந்த குகையினுடைய வாசலில் பார்க்கின்ற பொழுது சிலந்தி வலை 2 சொல்லப்படுது. சில நேரங்களில் சில ரிவாயத்தில் பார்க்கின்ற பொழுது வாசலில் படியில ஒரு சிலந்தி வலை இருந்தது அப்படின்ட்டு, இன்னொரு ரிவாயத்தில் சொல்றாங்க 2 சிலந்தி வலை என்ன செஞ்ச கூடு கட்டி இருந்துச்சு வாசல்ல படியில அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிடிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய சிலர்கள் அந்த சவுறு குகையில பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்களா? எப்படி இருக்க முடியும்? சிலந்தி வலை சின்ன படி, இந்த படியில சிலந்தி வலை இருக்கு. அப்படி அவங்க சவுறு குகையில உள்ள போயிருந்தா அந்த சிலந்தி வலை சின்ன பின்னமா ஆயிருக்கும். இல்ல, சிலந்தி வலை சூப்பரா இருக்கு, அப்படியே இருக்கு, கூடு கட்டினது அப்படியே இருக்கு. அப்ப பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குகைக்குள்ள போயிருக்க மாட்டாங்க. ஆனா என்ன செய்தின்னு சொன்னா, உள்ள இருக்கக்கூடிய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இருக்கிறப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாயகமே, நம்முடைய கழுத்தை சீவுவதற்காக நெருக்கத்தில் வந்து விட்டார்கள். எப்படிங்க புடிச்சானாக்க, எப்படியாவது ஒட்டகத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவன் உயிரோடு தான் நம்மளை கொண்டு போய் எதிரிட்ட கொடுப்பான் கிடையாது. அவன் என்ன செஞ்சலாம், உயிரோடு கொடுக்கலாம், நம்மளை மரணிக்க வச்சு என்ன செஞ்ச ஒப்படைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உச்சகட்டமான நிலையில இப்ப நெருக்கத்தில் வந்துட்டான் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றப்ப பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நம்முடைய உயிர் போயிருமோ என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், பதட்டப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள், நிதானத்தை இழந்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவன் நம்முடைய உயிர், அதாவது குகைக்கு எதிரிலே இருக்கிறானே அவனிடத்தில் இல்ல. இப்ப நம்ம உயிர் யார் இடத்துல இருக்கு? இறைவனுடைய கையில தான் இருக்குது. அவன் நினைத்தால் நம்மவர்களை மரணிக்க வைக்க முடியுமா? கிடையாது. ஏனென்று சொன்னால் உயிரை கொடுப்பவன் இறைவன், உயிரை வாங்குவதற்கு சக்தி பெற்றவன் இறைவன். ஆகையினால் அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பதட்டப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள், நிதானத்தை இழந்து விடாதீர்கள், அல்லாஹ்வை அன்றி எந்த காரியமும் நடக்காது என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். என்ன நடந்துச்சு? அந்த வெளியில இருந்தவர்கள் தர்க்கம் பண்றாங்க, பட்டிமன்றம் நடத்துறாங்க, உள்ள இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா இப்படி சொல்லி, அதாவது வாதம் பிரதிவாதம் நடந்து இறுதியிலே அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த குகைக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க, இருந்திருந்தா அந்த வலை இருக்காது, சிலந்தி வலை இருக்காது என்று சொல்லி போயிட்டாங்க. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது ஒரு உயிர் போகக்கூடிய தருணம் வந்தும் கூட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதட்டப்படவில்லை, என்ன செய்யவில்லை, நிதானத்தை இழந்து விடவில்லை. அப்ப ஒரு மனிதன் எந்த நிலையிலும் பார்க்கின்ற பொழுது பதட்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. அப்படி அவன் பதட்டப்பட்டான், அவன் அவசரப்பட்டான் சொன்னால் அவனுடைய உடம்பு பல நோய்க்கு ஆளாகிவிடும் என்பதை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டாங்க. இன்னும் சொன்னாங்க, அந்நசீபு யுசீபகும்,
உளவுக்கான ஷஃபத்தைனி உளவுக்கான ஜபலைனி. நாம் நினைக்க நசீபு யுசி போகும், எனக்கு என்ன நசீபு இருக்கு அந்த நசீபு தான் நடக்கும். அல்லாஹ் எனக்கு என்ன தக்தீரில் எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கும். எப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, உளவுக்கான ஜபலைனு, 2 மலைக்கு மத்தியில எனக்கு உணவு இருக்கு அப்படின்னு சொன்னா அது எனக்கு கிடைச்சே தீரும். 2 மலைகளுக்கு மத்தியில ஒரு உணவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த உணவு எனக்கு தான் அப்படின்னு சொன்னா அந்த உணவு எனக்கு கிடைச்சதே தீரும். எனக்கு கிடைக்க கூடாது என்று இருந்தால் உளவுக்கான ஷஃபத்தைனு, 2 உதடுகளுக்கு மத்தியில ஒரு உணவு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த உணவு எனக்கு இல்லை அப்படின்னு இறைவன் எழுதியிருந்தா அல்லாஹு தஆலா தும்மலை கொடுத்து அந்த உணவை வெளியாக்கிடுவான். அப்ப அதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமக்கு எது நசீபுல எழுதப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக நம்மவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்று அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுறாங்க. ஒரு செய்தியையும் பதிவு செய்வார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு ஞானி ஒரு பெரியவர் ஒரு வாலிபர் இடத்துல சொன்னார். என்ன சொன்னா, நாளைக்கு உன்னுடைய விதியில பாயாசம் நீ அருந்துவா என்று உன்னுடைய விதியில எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வாலிபர் சொன்னார், வாலிப முறுக்குல சொன்னார், நீங்க எதையாவது உளறிக்கிட்டு இருக்காதீங்க, இது எப்படி உள்ள காலகட்டமா இருக்கிறது. நீங்க என்ன சொல்லி நாளைக்கு நான் பாயாசம் சாப்பிடுவேன், அது விதியில தான் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிப பையன் சொன்னா, நாம ஊர்ல இருந்தா தானே பாயாசம் சாப்பிடுவோம், நாம ஊரை விட்டு வெளியில போயிட்டா எப்படி நாம பாயாசம் சாப்பிடுவோம் அப்படின்னு என்ன செஞ்சா, ஊரை விட்டு வெளியில போயிட்டான். வெளியில போய் ஒரு காட்டுல போய் தங்கிட்டான். அப்படி இருக்குகின்ற பொழுது நாம அப்படி காட்டுக்கு போயிட்டா அந்த ஞானி சொன்னார்ல, பெரியவர் சொன்னார்ல, அதாவது பாயாசம் சாப்பிடுவா என்று அவன் சொன்னான், அப்படி விதியில எழுதப்பட்டிருந்தாலும் என்னுடைய மதியால் நான் வெல்லுவேன் அப்படின்னு சொன்னான். விதியில எழுதப்பட்டதை மதியால் வெல்ல முடியாது. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அந்த காட்டுக்கு போனான். அப்படி காட்டிலே போய் இன்று முழுவதும் நாம் இங்கே தங்கி விடுவோம் அப்படின்னு நினைச்சனா, அதாவது அமர்ந்தான். அப்படி அமர்ந்து இருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு வழிப்போக்கர்கள் ஒரு கூட்டம் வந்துச்சு. ஏன்னா அந்த வழிப்போக்கர்கள் வந்து இவன் தங்கி இருக்கக்கூடிய அருகாமையிலே சமையல் செஞ்சாங்க. சமையல் செய்யக்கூடிய தருணத்தில் இவன் நினைச்சுக்கிட்டான், என்னடா நம்ம பாயாசம் வேணாண்டு வந்தோம், ஆனா இங்க என்னமோ சமைக்க வர்றாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, என்னமோ சமைச்சிட்டு போட்டேன், எதையோ சமைச்சு சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சான் இருந்தா. ஆனா பாத்தீங்களாக்க வந்தவங்க சமைச்சாங்க. சமைச்சு கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில், அப்ப சமைச்சு முடிக்கக்கூடிய தருணத்தில் பார்க்கின்ற பொழுது திருடர்கள் கூட்டம் வந்தாங்க. வந்த உடனே இந்த வழிப்போக்கர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ஜாமான் எடுத்தோம் விட்டோம் என்று எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, ஓடிட்டாங்க. இப்ப பாக்கியா இருக்கிறது என்ன இருக்குதுன்னு சொன்னா, சாப்பாடு மட்டும் இருக்கிறது, அவங்களுடைய பொருட்களை எடுத்து போயிட்டாங்க. இப்ப இந்த திருடர்கள் பார்க்கின்ற பொழுது எல்லா பொருட்களையும் வழிப்போக்கர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப விட்டுட்டு போயிருக்கிறது உணவு தான். சரி, இந்த உணவாவது சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடுவதற்காக முன் வருகின்ற பொழுது அங்கும் இங்கும் அவர்கள் திரும்பி பார்க்கிறாருங்க. எப்படிங்க, அங்கும் இங்கும் திரும்பி பார்க்கிறார். அப்படி திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒருவன் அமர்ந்திருக்கிறான். அப்ப இவங்க நினைச்சுக்கிட்டாங்க, இந்த சாப்பாட்டுல இவன் விஷத்தை கலந்து நாம எப்படி சாப்பிட்டு துடித்து நாம் மரணிக்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக ஓட்டமிட்டு இருக்கிறான் அப்படின்னு விளங்கி அவன் பிடிச்சி, அதாவது ஒளிஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவனை அழைத்து என்ன செய்ய, இந்த உணவை நீ சாப்பிடு அப்படின்னு சாப்பாடை கொடுக்குகின்ற பொழுது அவன் மறுக்கிறான். இப்ப மறுக்க இவங்களுக்கு உறுதியாகி போச்சு. என்ன செஞ்சு அந்த திருட கூட்டர்களுக்கு ரொம்ப உறுதியாகி போச்சு, ஆக உண்மையிலே விஷத்தை தான் கலந்திருக்க அப்படின்னு. அப்ப என்ன செஞ்சாங்க, ஏப்பா அவனை பிடிச்சி ரொம்ப அவனை என்ன செஞ்சாப்பா, அந்த பாயசத்தை தூக்கி ஊத்துப்பா, அவன் சாப்பிட்ட பிறகுதான் நாம சாப்பிடணும். ஏன் அவன் விஷத்தை கலந்திருக்கானா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும், சாப்பிட்ட பிறகுதான் அந்த உணவு சாப்பிடணும். அப்ப சாப்பிட்டு எப்படியாவது பாயாசத்தை உள்ள தள்ளிவிட்டாங்க. இப்ப அவன் சொன்ன, இந்த சாப்பாட்டுல எதுவும் மருந்தெல்லாம் கிடக்கல, நான் சமைக்கல, நான் வெளியில உட்காந்து வீட்டை விட்டு வெளியில எதுக்காக வந்தேன்னு சொன்ன பெரியவர் இது மாதிரி சொன்னாரு, பாயாசம் விதியில எழுதிருக்குன்னு சொன்னாரு, வீட்டில் இருந்தா தானே பாயசத்தை சாப்பிடுவோம், காட்டுக்கு வந்துருவோம்னு நான் வந்தேன். ஆனா நான் இந்த விஷ மருந்தெல்லாம் நான் கலக்கவும் இல்லை, நான் சமைக்கவும் இல்லை. ஆகையினால என்னுடைய விதியில எழுதப்பட்டது என்ன செஞ்சு நடந்துருச்சு. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு, இந்த உலகத்திலே என்ன உணவு, என்ன உடை, என்ன வாகனம், என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுக்கு நிச்சயமாக நமக்கு கிடைத்தே தீரும். அதற்காக நாம் பதட்டப்படக்கூடாது, அதற்காக நாம் படபடப்பு இருக்கக்கூடாது.
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரு 2 நாள்ல ஒரு திருமணத்தை வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், 2 நாள் அந்த உடையவங்களுக்கு தூக்கம் வர்றதே கிடையாது. அந்த நிக்காக இருக்கிறது, என்ன அந்த நிக்காக இருக்கிறது, அதற்காக என்னென்ன செய்யறது அப்படிங்கிற அதே சிந்தனையில கூட தூக்கம் கூட வராது. ஆனால் நான் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலும் தூங்கி எழுந்தாங்க. ஏன் கவலைப்படல? அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். பத்ர் யுத்தம் உச்சகட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யுத்தத்திலேயும் தூங்கி எழுந்தார்கள். கடைசியில் என்ன ஆனது? அதாவது உற்சாகத்தோடு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழுந்து உற்சாகத்தோடு இருந்தார்கள். பிறகு பார்த்தீங்களாக்க அந்த பத்ர் யுத்தம் மகத்தான ஒரு வெற்றி கிடைச்சது. இப்படி நான் பார்க்கின்ற பொழுது ஹிஜ்ரி 4 இஸ்லாமியர்களை வேரோடு அறுத்து விடுவோம் என்று சொன்னார்கள். அந்த இஸ்லாமியர்கள், குறைவாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பதட்டப்பட்டார்களா? படபடப்பு வந்ததா? இஸ்லாத்தையே அழித்து விடுவோம், வேரோடு அறுத்து எடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள் ஹிஜ்ரி 4. ஆனால் அவர்கள் பதட்டப்படவில்லை, படபடக்கவில்லை. என்ன செஞ்சார்கள்? நீ ஒன்றும் இஸ்லாத்தை அழிக்க முடியாது, என்ன வேண்டாலும் இஸ்லாத்திற்கு எதிராக பேசலாம், ஆனால் இஸ்லாத்தை அழிக்க முடியாது, வேரோடு அறுக்க முடியாது என்று சொல்லி என்ன செஞ்சார்கள்? பதட்டப்படவில்லை, படபடக்கல, அவசரப்படல, நிதானத்தை இழக்கல. என்ன செஞ்சாங்க? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். ஹஸ்பூன் சொன்னால ஹஸ்புன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவையா. எப்படி? ஹஸ்புன் அல்லாஹ் போதுமானவன். நிஅமல் வக்கீல், வக்கீலுக்கெல்லாம் சிறந்த வக்கீல் அல்லாஹ். அந்த அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல ஃபன்கலபு பிநிஅமத்தி மினல்லாஹி லம் யம்சஸுஹு சூஉன். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு என்ன ஆச்சு? லம் யம்சஸு சூஉன். லம் யம்சஸு, அவளுக்கு எந்தவித அவங்கள டச் கூட பண்ணல. சூஉன், எந்த விதமான இடையூறு கூட ஏற்படல. அல்லாஹ் சொல்றான். என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை, அதாவது சஹாபாக்களுக்கு இருந்த இஸ்லாத்தின் மீது பற்றுதல், ஈமானிலே இருந்த உறுதி நமக்கு அதுல 4ல் 1 கூட இல்லை. அப்படி இருக்கு. அந்த சகாபாக்களுக்கு இஸ்லாத்தை அழிச்சிருவோம் சொல்ற எப்படி இருக்கும்? அந்த சகாபாக்கள் வேகப்படல, பதட்டப்படல. என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் இடத்திலே ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்ற அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். தொடல. அதாவது அவர்களுக்கு தீங்கு ஏற்பட மட்டுமல்ல, லம் யம்சஸுஹு அல்லாஹ் சொல்றான், டச்சு கூட அவங்கள பண்ண முடியல. என்ன காரணம்? அப்ப நாம எந்த ஒரு காரியங்கள் நடந்தாலும் கூட என்ன செய்யக்கூடாது? பதட்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இன்னும் நான் பார்க்கின்ற பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், இந்த குர்ஆன்ல நம்ம ஓதுறோமா இல்லையா? ஜபர் ஜேர் போட்டால யாரு? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். படிக்கிறோமா இல்லைங்களா? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் படிக்கிறோம். படிக்கிறதுக்கு இந்த ஜபர் ஜேர் போட்டது யாரு? நீங்க பாருங்க, கிதாபுகள் எல்லாம் எடுத்து பாருங்க, தமிழ் கிதாபுல ஒரிஜினல் கிதாப் எடுத்து பாருங்க, புகாரி முஸ்லிம் இல்ல ஜபர் ஜேர்லாம் போடாது, என்னங்க போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப அதே போல குர்ஆன் ஜபர் ஜேர் போடாம தான் இருந்துச்சு. அந்த ஜபர் ஜேர் போட்டது யாருங்க? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவர் தான் என்ன செஞ்சாரு? கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னர். அவன் என்ன செஞ்சான்? அந்த மன்னர் தான் இந்த குர்ஆனுக்கு ஜபர் ஜேர்லாம் போட்டான். பார்த்தீங்களாக்க அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சந்திக்கிறாங்க. சுருக்கமாக ஒரு செய்தியை நிறைவுக்கு வருகிறேன். சந்திக்கிறப்ப அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சிட்டு போய் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செஞ்சாரு? அவங்க இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சு என்ன செஞ்சா? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குதிரைகளை எல்லாம் காமிச்சார். நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட 10 வருஷமா இருந்திருக்கீங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க 10 வருஷமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டே தங்கி இருந்தாங்க. இரவு பகலும் 10 வருஷமா தங்கி இருந்தாங்க. இப்படி இருக்கின்ற போது 10 வருஷமா இருந்தீங்க. நீங்க என்கிட்ட இருக்கக்கூடிய குதிரையை பாருங்க, என்னென்ன விதவிதமான குதிரைகள்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த 10 வருஷத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்தீங்களே, அவங்கள்ட்ட இது போல குதிரை இருந்துச்சா? எப்படி பேசுறான்? நீங்க 10 வருஷமா இருந்தீங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குதிரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்துச்சா? அப்ப அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க. குதிரை வளர்க்கிறது என்பது 3 விதத்தில் இருக்கிறது. ஒன்று தீனுக்காக சொன்னா போர் செய்வதற்காக குதிரையை வளர்ப்பார்கள். இன்னொன்று தங்களுடைய சொந்த காரியத்திற்காக, இன்னொன்று பெருமைக்காக. யார் பெருமைக்காக வளர்க்கிறார்களோ அவர்கள் நரகவாசி சொல்லிட்டு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்கின்ற பொழுது
இந்த குதிரைகள் எல்லாம் பார்த்தீங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இல்லையே அப்படின்ட்டு சொல்லுகின்ற பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் மூணாவது சொன்னில்ல நரகவாசி, அந்த நரகவாசிகள் நீங்கள் ஒரு ஆள். ஏன் பெருமைக்காகத்தானே நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட குதிரை இல்லை அப்படி சொல்றீங்க அப்படின்ற உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னா, நான் யாருன்னு தெரியுமா, என்னை பத்தி உனக்கு தெரியுமா, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அதாவது அந்த ஸ்பாட்டிலே கழுத்தை எடுத்துருவேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அப்படிப்பட்ட ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவனுடைய வரலாறு நிறைய இருக்குது. அப்படிங்கிறப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த செய்தியை என்ன செஞ்சாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த துஆவை நான் ஓதினதுனால ஒன்னால என்னமே செய்ய முடியாது. ஜும்மாவா இருக்கிறது, அவங்க சொன்னக்கூடியது ஒரு முடியை கூட என்ன செய்யக்கூடாது, முடியை கூட என்ன ஒன்னால் பிடுங்க முடியாது. அந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அந்த துஆவை நான் ஓதிருக்கிறேன், ஒன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது இறைவனை தவிர. இறங்கி வந்துட்டான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்டா, அந்த துஆவை எனக்கு சொல்லிக் கொடு, அந்த துஆவை எனக்கு சொல்லிக் கொடு, ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நான் அந்த துஆவை சொல்லி தர மாட்டேன் அப்படி கடைசி வரைக்கும் சொல்லி தரல. பிறகு தன்னிடத்தில் வேலை செய்த ஆளை அனுப்பி கேட்கின்ற பொழுது அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன துஆன்னு சொன்னா, பிஸ்மில்லாஹி அலா நஃப்ஸிஹி வ தீனிஹி, பிஸ்மில்லாஹி அலா மாலிஹி வாகலிஹி, பிஸ்மில்லாஹி அலா மா தாஅத்தில்லா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் அதாவது என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன், என்னுடைய பொருளுக்கு என்னுடைய உடலுக்கு அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறேன் என்ற அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துஆவை ஓதிருக்க உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப கழுத்தை எடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே பதட்டப்பட்டார்களா, ஒரு படபடப்பு வந்ததா? இல்ல. இன்னும் நாம பார்க்கின்ற பொழுது தொழுகைக்கு இக்காமத்து சொல்லப்பட்டு விட்டாலும் கூட படபடப்பா நீங்க வராதீங்க, நம்முடைய மார்க்கம் சொல்லுது. படபடப்பா வேகமா வருவீங்க, வேர்க்க வேர்க்க மூச்சு இழைக்க இழைக்க வராதீங்க. தொழுகைக்கா வருகின்ற பொழுது முன்கூட்டியே வாங்க. அப்படி ஏதோ ஒரு வேலையின் காரணமாக உங்களுக்கு தாமதமாகி விட்டது என்று சொன்னால் படபடப்போடு மூச்சு இழைக்க இழைக்க நீங்க வராதீங்க, நம்முடைய மார்க்கம் சொல்லுது. அப்ப உலக விஷயமாக இருந்தாலும் சரி, வெளி உலக விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, எதிலேயும் மனிதன் பதட்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, நிதானத்தை இழந்து விடக்கூடாது. அப்படி பதட்டப்பட்டான் என்று சொன்னால் அந்த காரியம் பதறி போய்விடும், சிதறி போய்விடும். ஆகையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எந்த காரியத்தை செய்தாலும் நிதானத்தோடு, டென்ஷன் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், படபடப்பு இல்லாமல் நிதானத்தோடு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி செய்ய சொல்லியிருக்கிறார்களோ அப்படி செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.